ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமான முறையில் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கிறிஸ்பியான ஆனியன் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக ஃபுட் கலர் வச்சுருக்கேன், அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்ததும் நம்ம இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு பதிலாக நம்ம கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இந்த முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பால் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இதுவும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட தோல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோட அடிப்பகுதி நம்ம கட் பண்ணாமல் இதோட மேற்பகுதியில் மட்டும் ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக இந்த வெங்காயத்தோட எல்லா பக்கமுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு சைடு கட் பண்ணிக்கலாம். இதோட ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மளால் எத்தனை லேயர் கட் பண்ண முடியுமோ அத்தனை லேயருக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ளவர் ஷேப் பண்ணும்போது அது நமக்கு உடஞ்சி வராது. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நம்ம கைகளால் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் மாதிரி நல்லா விரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா வெங்காயத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம அப்படியே வைக்காமல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் போட்டு வச்சிடலாம். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதோட தண்ணி எல்லாமே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு. ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை பால் மிக்சிங்கில் இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் இந்த வெங்காயத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயத்தோட எல்லா சைட்லையுமே இந்த மசாலா நல்லா இறங்கினாதான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இதோட ஓரங்கள் எல்லாத்துலேயுமே மசாலா படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வெங்காயத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வெங்காயம் ஆயில் குடிக்காது. இப்போ நமக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே கிறிஸ்பியான ஃப்ரைடு ஆனியன் ஸ்நாக்ஸ் நமக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தாலே போதும். சிம்பிளான ஸ்நாக்ஸ் நமக்கு தயாராகிடும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.